ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ், லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஹீரோ டெஸ்டினி வந்து அதோட ஃபியூச்சர் என்ன அதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு தான் நம்ம வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்தே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க கி உங்களுக்கு வந்து உங்கள் சர்வீஸ் வந்து இன்னும் 2-3 நாளில் முடிய போகுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அங்கேருந்தே 2-3 ஃபோன் வந்துச்சு. நீங்கள் ஒன்று மல்லாடு, நம்ம இருக்கிறது வந்து மல்லாடு ஏரியா. நான் வந்து தைசர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஒரு போரிலேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் வந்து மல்லாடு சர்வீஸ் சென்டரில் போய் நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னேன். ஆனால் தைசரில் உள்ளவங்க அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு உங்கள் வண்டி வந்து புது வண்டி, அதனால் அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது வந்து எங்ககிட்ட தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மல்லாடில் இது இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது என்னங்க, அதுவும் பெரிய சர்வீஸ் சென்டர் தானே. ஆனால் அவங்க சொன்னாங்க அங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு போரில் சர்வீஸ் சென்டரில் கேட்டோம். அவங்களும் அதை சொன்னாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மெஷினரி இருக்குதா, அந்த அப்டேட்டுக்குள்ளதா, அது அவங்களுக்கே தெரில. ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தைசருக்கு தான் போக போகிறோம். நம்ம ஏரியாவில் வந்து தைசர் வந்து குறைஞ்சது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 3லேருந்து 4 மணிக்குள்ள நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். நான் வந்து கேட்டேன், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன், என்ன எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு உடனே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ அங்கே போகிறோம். ஸோ வண்டியில் என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்னதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அதை நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். உள்ளே வந்து நான் ஆல்ரெடி கேட்டேன் அவங்கக்கிட்ட வீடியோ எடுக்கலாமான்ட்டு. அங்கே வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, வண்டி என்னென்னலாம் பார்ட்ஸு கலத்துறதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இல்லைட்டாலும் அவங்க என்ன பில் பண்ணுறாங்க அதை நம்ம பார்ப்போங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம். மணி வந்து கொஞ்சம் 2:30 மணி ஆகுது. 2:30 மணிக்கு நம்ம கிளம்புனா ஒரு 3-3:30க்கெலாம் போயிடலாம். எவ்வளோ முன்னாடி போகிறோமோ அவ்வளோ முன்னாடி போனால் நம்ம வண்டி சர்வீஸ் உடனே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு வாங்க கிளம்பலாம். அவங்க எக்ஸ்ட்ரா வந்து என் மாதிரி ஆயிலுக்கு வந்து சார்ஜ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே போய் தான் பார்க்கணும். ஏன்னா போன டைம் நான் வந்து நம்ம புல்லட்டில் வந்து ஆயில் சார்ஜ் எடுத்தாங்க. இதுக்கும் ஆயில் சார்ஜ் எடுக்கிறாங்க இல்லையான்னு, என்னென்ன சார்ஜ் எதுவும் இருக்குதா, இது எல்லாமே உங்களுக்கு வருங்க. வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். வாங்க கிளம்பலாம். நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் இதுதான். ஆட்டா ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி வச்சிருக்கிறான். ஏதோ சாஃப்ட்வேர் சர்வீஸ் சாஃப்ட்வேர் பண்ணி தரோம் அப்படின்ட்டு இருக்கிறான். வாங்க பார்ப்போம். முட்டாச்சி கேஸ் இங்கே வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் பெரிய சர்வீஸ் சென்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம புல்லட்டுக்குள்ள வந்து சர்வீஸ் சென்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆட்டா ஏதோ ஒரு ஆனால் அவனை கேட்டேன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவீங்களான்ட்டு. அவன் சொன்னாங்க ஆமாம் நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு இருக்கிறான். அப்படி வந்து பார்த்த மாதிரி தெரில. இந்த சில சர்வீஸ் சென்டர்லாம் அந்த நம்ம வண்டியை விட்டா மேலே தூக்கி போவோம், அந்த மாதிரி ஒரு லிஃப்ட்லாம் இருந்த மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அது மாதிரி ஒன்றுமே இருந்த மாதிரி தெரில. பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம சரி பேர் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் தான் சென்டர் தான் இவங்களுக்குள்ளது. எப்படி சர்வீஸ் பண்ணி தராங்கன்னு பார்ப்போம். तो इसमें कैसा है कि जो साक्ष्य रहता है ना, वो साक्ष्य का निशान है। मतलब गाड़ी में ये शोरूम से आया वो गाड़ी है ना? नहीं, क्योंकि क्या हो मालूम है क्या, मैं गाड़ी लिया ना तभी 200 किलोमीटर चलाया हुआ था. तो शोरूम वाले को पूछा तो क्या बोल रहा है कि भाई उधर से लेके आया, वो देखे क्या होता है एक बुलेट को जब भी गाड़ी मेरा लेके आता है ना, हाँ बोलो. तो उसमें कैसा है कि किलोमीटर केबल ना लगा के आता है। मतलब अगर राइडिंग करके आएगा ना तो भी उसमें 50-100 किलोमीटर के आसपास चल ही रहते हैं क्या? थैंक यू. तो वही फिर गाड़ी में वैसे कुछ नहीं था, अब बंदा भी सही था, इसके लिए मैं भी कुछ बोल रहा. और एक चीज़ है देखो ना, ये एक ना निकला हुआ है, ये लगा सकते क्या अपन, या वो शोरूम वाला की बोलूँ क्या, ये जब ये लिया ये तब अलग से से एक्चुअली बोल नहीं सकते, ये लगाना पड़ेगा अलग से, आता मिलता है अलग से। तो आप नहीं लगा सकते या शोरूम मेरे वाले? पास अवेलेबल नहीं रहेगा तो लगा देता हूँ मैं. ठीक है चलेगा. வண்டியில் வந்து ஒரு சின்ன 3 டவுட் இருந்துச்சு. அதே அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். என்னென்னா ஒன்று வந்து நமக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பட்டனில் ஆன் ஆகுமா இல்லை வெறும் இது பாசிங் லைட்டில் மட்டும் தான் ஆன் ஆகுமான்னு கேட்டேன். அது அவங்க சொல்கிறாங்க பட்டனுக்குள்ளது அப்படி கிடையாது, பாசிங் லைட்டில் மட்டும் தான் ஆன் ஆகும் அப்படின்னா. வேறு இன்னொன்று வந்து இந்த அதில் வந்து கலர் வந்து எனக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வண்டியில் வந்து இந்த இருக்கு பாருங்க, சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதான் அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் ஷோரூம்ல இருந்தே அப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற இன்னொன்று கேட்டேன். வண்டி வந்து நமக்கு வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்துச்சுங்க. ஸோ அவங்களோட டவுட் கேட்டேன், வண்டி வந்து எப்படி 150 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்துச்சு அப்படின்ட்டு. அது வந்து சில வண்டி வந்து நம்ம குடான்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது சில இடம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற 50-60 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஆனால் அவங்க 150 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூமில் தான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம்.
இப்போ இவங்க சொன்னதுனால டவுட் கிளியர் ஆகிட்டு அது அவங்களோட கேட்கணும் வண்டி அதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கீங்களா அப்படின்னுட்டு அதுவும் ஒன்று கிளியர் ஆயிருக்கு. வேற வந்து பிரேக்ஸ் வந்து எனக்கு பின்னால் வந்து கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. அவங்கள கேட்டேன் பிரேக்ஸ் கொஞ்சம் பின்னால் வந்து ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்காங்க அப்படின்ட்டு. வேறு வீடியோ உள்ள எடுக்கலாமா ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணுறதை வீடியோ எடுப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து இப்போ தான் எடுத்துருக்காங்க 1/2 மணி நேரம் கழிச்சு. இதுதான் அவங்க சர்வீஸ் சென்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. உட்கார ஒழுங்காக சேர் பாருங்க இதான் சேர். ரொம்ப बेकार सर्विस सेंटर है उनमें। क्या ऑयल डाल रहे हो क्या? फ्लैश है, फ्लैश। इंजन फ्लैश है। इससे क्या होता है? ये क्लीन होता है। वो इंजन का ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்ஜின் ஃப்ளாஷ் ஆயிலாம். இது வந்து இன்ஜினில் ஊற்றுறாங்க. இன்ஜின் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்காண்டி. இதெல்லாம் ஃபில்டராங்க. इतना जल्दी खराब भी हो गया? नहीं ओके, गंदा हो गया थोड़ा। मतलब 15-20 दिन में गंदा हो जाता है इतना जल्दी? गोल्ड खोलने का हाँ हाँ हवा नहीं मारने का खाली ना। मार डस्ट रहेगा धूल वाला तो मार सकते ऐसा कुछ नहीं, पर कैसे चिकट हो जाता है ना। हाँ 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 इसको पानी तो मारने का ही नहीं। कागज का है वो। हाँ समझा। ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃபில்டரா. இதில் வந்து நம்ம கூட கலத்தி வந்து சாப்பிட்லாமா இதில் இருந்து. ஆனால் இதில் வந்து தண்ணி அடிக்கூடாதான். ஏன்னா இதில் வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க. நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கிறது. அதனால் இது வந்து தண்ணி அடிக்கூடாதான். கையால் நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சி நம்மளே இது பண்ணிக்கலாம். ஃபில்டர் இதிலே கொடுத்துருவாங்க பாருங்க. தண்ணி அடிக்கக்கூடாது. इसका बिल बना दो जो इसका जब तक बनाया हुआ है ना। ये इंजन ऑयल काला हो गया। ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்ஜின் ஆயில். என்ன கருன்றது பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஆயிலுக்கெல்லாம் நம்ம தான் பே பண்ணணுமா. நம்ம வண்டி ஓட்டி ஒரு 10-20 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ இதாரு. வண்டி எடுத்த ஒரு 10வது நாளே கீழே போட்டதுங்க. செம்மையாக அடிச்சது. ஆனால் அன்னைக்கு விழுந்தும் போது தெரில. ஏன்னா இது வந்து விழுந்து வந்து நமக்கு வந்து ரைட் சைடு விழுந்துச்சு. மோஸ்ட்லி எப்படி வண்டி லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஆனால் இந்த ரைட் சைடில் வந்து தெரியல. அந்த டைம் படலாம் ஜெயிக்க பார்க்கும்போது நல்லா பட்டிருக்குது. இங்கேயும் பட்டிருக்கு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை ஊடையில் வந்துருச்சு. மண்ணில் பிரேக் பிடிக்கல செட் ஆகி விழுந்துருச்சுங்க. ஆயில் வந்து அங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு வந்துட்டான். இந்த ஆயில் கொண்டு வந்தானே தெரியலையே. அப்படியே ஜக்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க பாருங்க. நிறைய நடந்துச்சுங்க. நான் உங்களுக்கு வெளியே வந்து சொல்கிறேன். யோசிச்சு எதுவும் சொல்ல முடியாதுங்க. என்னென்ன பண்ணானுங்க உங்களுக்கு வெளியே வந்து சொல்கிறேன். அதுங்க ஆயில் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மகிட்ட காட்டவே இல்லை. காட்டினா இதுக்கப்புறம் இதை என்னென்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம இன்ஜினில் ஊற்று அந்த கிளீனிங் ஊற்றில் வந்து காட்டினா போட்டது. இதை காட்டவே இல்லைறான். இதில் பண்ணுறது கொண்டு காட்டுறான் பாருங்க. இது டப்பா காட்டுவான்னு எனக்கு தெரியும். எவ்வளோடா அதுன்னு அது इधर से खोलने का था ना फिर உள்ள இருந்தே ஊற்றி கொண்டு வந்துட்டான். அங்கே ட்ரம்மில் வச்சுருப்பான். அங்கே நம்மகிட்ட சொல்கிறாங்க இதை வந்து ஊற்றுனேன் அப்படிங்கிறான். ஊற்றுறாங்க. ब्रेक का कर रहे हो क्या? ब्रेक வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. பிரேக் பார்த்துட்டு இருக்காங்க.
ரொம்ப டைட்டாக இருக்குது. चेंज कर रहे हैं इसको? नहीं ओके। ओके, ये आप लोग चेंज करके देते हैं कि हम लोग अलग से लेना पड़ता रहेगा? नहीं खराब हो जाए तो चेंज करवाना पड़ता है। हमको पे करना पड़ता है? खराब हो जाए चेंज करवाना। कोई भी सामान डालेंगे उसका उसका पैसा रहेगा उसका. ஸோ காய்ஸ் நான் கேட்டேன் இந்த பிரேக் கட்டை வந்து நம்மளுக்கு खराबाக இருந்துச்சுன்னா நம்ம போட்டால் அதுக்கு பைசா கொடுக்கணுமா, வெறும் சர்வீஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக? பிரேக் கட்டை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, பார்ப்போம். ஆனால் பிரேக் பிடிக்கவே இல்லை காய்ஸ் பின்னாடி உள்ளது. சர்வீஸ் சென்டர் ஒரு துணி கூட வைக்காம ஏதோ பொம்பளைக்குள்ள ஜாக்கெட்டை கொண்டு வந்து தொடச்சிட்டு இருக்கிறான். ஆடா சர்வீஸ் வச்சுருக்கீங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னத்துக்கு வந்தேன்னு ஆயிடுச்சுங்க. ஏதோ மும்பைலேருந்து வீடியோ எடுக்கிறதுனால உட்காந்து இவ்வளோ உட்காந்து அவன் பாட்டு உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறான். இல்லாட்டா இது கூட பண்ண மாட்டான். करुप रंग वेल्ले वो काला तो वाइट हो गया. ग्रीन वाला पॉलिश बन गया था इससे। ओके ओके ओके, वो पॉलिश निकाल रहे हो क्या? वो पॉलिश तो ऐसे ब्रेक पकड़ रहा नहीं था. அவன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணி தான் எடுத்துங்க துடைக்க வந்தான். அதுக்கப்புறம் நான் பார்த்த உடனே அந்த வெளியவே அந்த ஜாக்கெட் எடுத்து வந்து துடைச்சிட்டு இருக்கிறான். இல்லைன்னா அந்த சேலை எடுத்து தான் துடைக்கலான்ட்டு இருந்தான் அவன். அதில் தான் கை வச்சான் ஃபர்ஸ்ட்டு. ऑयल किधर रहता है? चेक करता हूँ उसको भी। हाँ चेक कर दो, ऑयल भी चेक कर दो. डिस्क ब्रेक ஆயில் செக் பண்ணுவோம். முன்னாடி ரெண்டு பிரேக்குமே செக் பண்ணுறாங்க. इधर का दिखता ऑयल ब्रेक आपको ब्रेक ऑयल डालने में पूरा ये खुलना पड़ेगा क्या? अंदर दिया ब्रेक नहीं ऑयल ऑयल तो है, ठीक है डालता हूँ। आधा आधा ऑयल डालने में ये सब खोलना पड़ता है क्या? खोलना पड़ेगा इसके नीचे। இது थोड़ा बेकार बना है. இந்த வண்டியில் பிரேக் ஆயில் போடுறதுக்கு உங்களுக்கு இது பூராமே திறக்க வேண்டியதாக இருக்குது. மேலே ரெண்டு கண்ணாடியுமே திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதையும் திறந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஆயில் போடுறது. அதான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது வந்து எப்படி நம்ம 3 மாதம் வரைக்கும் ஒன்றும் செய்யாதான் ஆயில். 3 மாதம் வரைக்கும் ஆயில் போடாமல் தான் நடக்குமா? மாதம் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணுமா? இங்கேருந்து லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் செல்லோடி. இந்த ஆயில் வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் போய் தான் போட வேண்டியது. பைக்லலாம் மேலேயே இருக்கும், 2 ஸ்க்ரூ கலத்தினாலே போதும். இதில் பூரா ஹெட்லைட்டுக்குள்ளது எல்லாமே கலக்க வேண்டியதாக டைம் ஆகுதுங்க. பைக் 2-3 பைக் சர்வீஸ் வந்து அவங்க 2-3-4 அதை பட்டு பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு ஆக்டிவாலாம் வந்துச்சு இந்த மாதிரி வந்துன்னா அவங்க குறைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடியுது போய் 2 மணி நேரம் ஆகிடும். இதில் இதாங்க ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திறக்கணும். பாருங்க, இதை திறக்கணும். இந்த ஆயில் போடுறதுக்கு சிஸ்டம் ரொம்ப இது உடைக்கிறாமடா. ओ भाई अभी अभी ओ देवी भाई ये बहुत नाजुक है बना है यार इसके लिए.
दिख रहा है ना ये और ये गया तो गया, गया तो हम दिख रहा है ये कहाँ? ऐसे चेंज करते रहना पड़ेगा यार। वो खुलेगा टूट भी हाँ। जाएगा। माइला किधर अंदर अंदर स्क्रू डाल के रखा है। दे इसको ड्राइवर दे। क्यों बोल रहा है? अभी हो गया कि और है? ब्रेक ऑयल डालने का ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து ஃபைனலாக சர்வீஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ரெண்டு பிரேக்கும் பார்த்துட்டோம், ஆயில் சேஞ்ச் பண்ணி இவ்வளோதான் இப்போத்துக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பண்ணுவாங்களாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு டைம் மட்டும் செட் பண்ணணும், அதே பண்ணிவிட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷிங் தான் போகும். ஃபைனலி நம்ம வண்டி வந்து வாட்டர் வாஷ் வந்துடுச்சு. ஏதோ பாலை ஊற்றி ஏதோ துடைக்கிற மாதிரி துடைச்சிருக்கிறான். இது என்னடா க்ரீமுங்கிறான், ஆனால் பார்த்தா பூரா பால் மாதிரி இருக்கு. ஒயிட் கலரில் வண்டி ஷைனிங் பண்ணுறதான். வண்டி ஏதோ ஷைனிங் ஆன மாதிரியே தெரில, அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்று காட்டுறேங்க, நம்ம வண்டியில் வந்து நான் வந்து இந்த வண்டி பூஜை பண்ணேன். இப்போ பூஜை பண்ணும்போது வந்து ஒரு அந்த பொட்டு வைப்பாங்கள்ல, வண்டியில் அது மாதிரி ஒரு பொட்டு வச்சேன். இந்த மாதிரி அந்த பொட்டு அது அப்படியே இருக்குது. சர்வீஸ் பண்ண பிறகு அந்த பொட்டு அப்படியே இருக்குங்க. சரி, நம்மளுக்கு கடவுளாக கொடுத்த கிஃப்ட் நினைக்கிற வேண்டியதான் இதை. இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து லாஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தாங்க மல்லாலேருந்து நம்ம இங்கே வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நாளைக்கு ஏதோ பெரிய மஷினை வச்சு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சின்ன கிராஜுவல் தான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி அங்கேயும் இருக்கும் நம்ம, ஆனால் அவங்க சொன்னதுனால வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி இங்கே வாங்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த சர்வீஸ் சென்டரில் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டிவைஸ் பார்த்தா அவ்வளோ பெருசு கிடையாதுன்னு பார்க்கலாம். சின்ன டிவைஸுங்கிறதுனால எல்லா சர்வீஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி வந்துச்சு. ஆனால் சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. அந்த பையன் ஒரு பையன் நல்லா சர்வீஸ் பண்ணால். ஸோ நம்ம அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டோம். ஸோ காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பாய்.